வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 -0.76% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -1.83% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -2.08% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் -2.13% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் -2.47% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 மிட் கேப் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, செக்டார் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மீடியா, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ரியாலிட்டி, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், கன்சூமர் டூரபிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நெகட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ பேங்கிங் செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -0.35% ஒரு குறைஞ்ச அளவுக்கு மற்ற செக்டார் கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைஞ்ச அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது. நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது ஒரு ஹை நோட்டில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. பட் இருந்தாலுமே வந்து 9:15க்கு ட்ரேடர் செக்ஷன் ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ப்ளஸ் ஃபர்தராக வந்து ஸ்டாக் வந்து டவுன் ஆகி அப்படியே எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா -178 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 23,381 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளில் 11 கம்பெனி தான் வந்து இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு. 39 கம்பெனி வந்து இன்னைக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது. ஸோ மார்க்கெட்டோட அப்டேட்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான டிக்ளைன் வந்து பார்த்துருக்குது. இன்னைக்கு வீக்கான ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து இது பார்த்துருக்குது. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து செல் ஆஃப் வந்து கன்யூஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரூபாவோட மதிப்பு வந்து டாலருக்கு எகேன்ஸ்டாக வந்து தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து கன்யூஸாக வந்து சைனா மேலேயும் மற்ற நாடுகள் மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுக்கு எகேன்ஸ்டாக வந்து மற்ற நாடுகளும் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால தான் வந்து இன்னைக்கு பங்குச்சந்தை வந்து விழுந்திருக்குது. நம்ம பங்குச்சந்தைன்னு இல்லை, மற்ற எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகளுமே வந்து இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை வந்து பார்த்துருக்குது. ஸோ மார்க்கெட்டு டிக்ளைன் ஆகிருக்குது. பிஎஸ்சி சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 579 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 77,281 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதே சமயத்தில் நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 177 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 23,382 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து மெயினாக இன்னைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ருபி வீக்கனிங், அதாவது ருபி வந்து இன்னைக்கு விழுந்திருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையான 87.95 ஒரு டாலருக்கு 87.95 ரூபா வந்து இந்திய ரூபாவோட மதிப்பு வந்து வீழ்ந்திருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து நம்ம மார்க்கெட் பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலுமே வந்து இந்த டாலர் ப்ரைஸ் உயர்றதுனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டோட வேல்யூங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து கன்யூஸாக வந்து செல் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பங்குச்சந்தை வந்து தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி டிராஃபிக்கும் இம்பேக்ட் பண்ணுது. குளோபலாக வந்து யூஎஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் ப்ளஸ் வந்து அலுமினியம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25% அளவுக்கான டாக்ஸ் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து விதிச்சிருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஸ்டாக்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்தை பார்த்துருக்குது. ஸோ அதை தொடர்ந்து நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 2.94% அளவுக்கு வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்குது. ஸோ இந்த ட்ரேடு ப்ளஸ் வந்து டிராஃபிக் இம்பேக்ட் ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பங்குச்சந்தைங்கிறது கடுமையான ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆனால் ஒரு ஷார்ட் டேர்ம் நோட்டில் தான் வந்து இது நடக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக தான் வந்து ரேட் கட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரேட் கட்டோட இம்பேக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியறதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ்லி இருந்த ஒரு கடனுக்கான ஒரு ரேட் கட் கிடையாது. இது இப்போ வரக்கூடிய அடுத்த ஒரு கடன்களுக்கான ஒரு ரேட் கட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து எஃப்ஐஏ அண்ட் எஃபிடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டிஐ பார்த்தீங்க அப்படின்னா 9,802 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 8,286 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,515 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எஃப்ஐ அண்ட் எஃபிஐ பார்த்தோம் அப்படின்னா 9,607 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 12,071 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்ல இருந்து எஃப்ஐ அண்ட் எஃப்ஐ பார்த்தீங்க அப்படின்னா -2,463 கோடி அளவான அமௌண்ட்டை மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எடுக்கிறங்கிறது கன்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ட்ரேடிங் செஷன் தான் வந்து பாசிட்டிவ் நோட்டில் வந்து எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற நாட்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுங்கிறது வந்து கன்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைசியான ஒரு 50 to 52 ட்ரேடிங் செஷனில் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கிறது தான் வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்குது. நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோடாக் மஹிந்திரா பேங்க், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸாக இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸில் பார்க்கும்போது ட்ரெண்டு, பவர் கிரிட்டு, டாடா ஸ்டீல், டைட்டனு, ஓஎன்ஜிசி இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸாக இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ்னு பார்க்கும்போது டாப் 5 கெய்னர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளில் இந்த 2 கம்பெனிகள் மட்டும்தான் வந்து அப் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா கம்பெனிகளுமே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த 2 கம்பெனிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ், டாபர் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டாப் 5 லூசர்ஸில் பார்க்கும்போது லோதா, வேதாந்தா, ஆர்இசி, அதானி எனர்ஜி சொல்யூஷன், டிஎல்எஃப் இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸாக இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல. ஸோ அடுத்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ளஸ் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து அவங்க மயோ கிளினிக் இவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணி பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது. இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த் கேர் ஆக்சசிபிலிட்டியை இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து ஹெல்த் கேர் ப்ளஸ் வந்து ஃபார்மா செக்டருக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சப்சிடரி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து மெடிக்கல் ஃபார்மா செக்டார்லையும் வந்து என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 பெட் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டலாக வந்து இருக்க போகுது. ப்ளஸ் வந்து மும்பை அண்ட் அகமதாபாத்தில் வந்து ஒரு 2 மெடிக்கல் காலேஜ் வந்து இவங்க கட்ட போகிறாங்க மயோ கிளினிக் இவங்க கூட கொலாபரேட் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரு அஃபோர்டபுள் கிளாஸ் ஹெல்த் கேராக வந்து இருக்க போகுது. எல்லாருக்குமான ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கேம்பஸ் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்து 150 பேரை வந்து இன்டெக் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாங் வித் ரெசிடென்ஷியல் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் ப்ளஸ் வந்து ப்ரொமோட்டிங் ட்ரைனிங் அண்ட் ஃபர்தர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் பார்க்கும்போது இவங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மயோ கிளினிக் இவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஹையர் ஸ்டாண்டர்டு கிளினிக்கல் ப்ராக்டிசஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ்க்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து சோனா பிஎல்டபிள்யூ குரூப் இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்காட்ரோ குபோட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்யூப்மெண்ட் டிவிஷன் வந்து அக்விசிஷன் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டோட அப்டேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் அதாவது பேட் பிடிஏ அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி 2025 வந்து கம்ப்ளீஷன் ஆக போகுது. இது ரிவைஷனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2025 வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1600 கோடி அளவான டிரான்சாக்ஷனுங்கிறது வந்து இதில் இருக்க போகுது. ப்ளஸ் வந்து லேண்ட் அக்விசிஷனில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சோனா பிஎல்டபிள்யூ வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்குறாங்க. 33,423 ஸ்கொயர் யார்டு இன்ஸ்டியூஷனல் பிளாட் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இதோட எக்ஸ்பென்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 110 கோடியாக வந்து இருக்க போகுது ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனில். ஸோ அடுத்து லூபின் இந்த கம்பெனியில் வந்துக்கூடிய ஒரு அப்டேட். லூபின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு எஃப்டிஏ அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜென்ரிக் நேசல் ஸ்ப்ரே இதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து எஃப்டிட்ட வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது இந்த கம்பெனிக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மைல் ஸ்டோனாக வந்து பார்க்கப்படுது. இந்த எஃப்டிஏ அப்ரூவலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமைடு நாசல் சொல்யூஷன் 0.03% வந்து ஜென்ரிக் ஈக்குவலண்ட் நாசல்ட் ஸ்ப்ரேக்கான அப்ரூவல் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா லூபின் ஃபெசிலிட்டிலே வந்து இவங்க பண்ண போகிறாங்க. பித்தாம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியில் இது பண்ண போகிறாங்க. ஸோ இதுல ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இவங்க வந்து Q3 ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 74.4% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது Q2ல இருந்து. அதே மாதிரி 856 கோடியாக வந்து இது ரீச் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட் பண்ணதோட அதிகமாகவே வந்து இது ரீச் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎன்எல் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஆர்விஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கான்ட்ராக்ட் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க.
அதாவது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேட்ட இருந்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரயில்வே சேஃப்டியில் ஒரு கீ டெவலப்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. ஸோ ஆர்விஎன்எல் தான் பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் பிட்டராக வந்து இருக்கிறாங்க. 335 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய கவாச்சே எக்யூப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 790 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் வந்து இவங்க வந்து லோ பிட்டராக வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎன்எலுக்கு 27% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் வந்து குறைஞ்சிருக்குது. இது 286 கோடி அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவர் ஆப்ரேஷனல் மார்ஜின் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. சீக்வல் இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் வந்து ஆர்விஎன்எலோட ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 28.1% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது இதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது. ஸோ அடுத்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இன் கோயம்பேடு சென்னையில் வந்து இவங்களோட ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரெவன்யூ பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் வந்து 3.2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் ஆகக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருஷத்தில் இது நடக்க போகுது. ஸோ இதோட லான்ச் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2026 ஏர்லியில் வந்து இது ட்ரிகர் பண்ண போகுது. ஸோ ரெவன்யூ பொட்டென்ஷியல்ங்கிறது பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350லேருந்து 400 கோடி அளவுக்கான ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்க்க போகுது. இது கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் க்ரோத்தாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரைம் அர்பன் மைக்ரோ மார்க்கெட் இடத்துல வந்து இது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு கனெக்டிவிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பொட்டென்ஷியல் பையர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஸ்லைட்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான டவுன்ஃபால் பார்த்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து ஃபர்தராக டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. காரணங்கள் வந்து நிறைய சொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. ஒரு டவுன்ஃபாலுக்குமே ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. என்ன கேட்டால் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து தொடர்ந்து செல் ஆஃப் வந்து நடந்துட்டு இருக்குது. எப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறுறது வந்து ஸ்டாப் ஆகி ப்ளஸ் வந்து டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சிங்கிறது வந்து நிறுத்தி நம்ம ரூபாயோட மதிப்பு எப்போ உயருதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணுற அப்புறம் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அப் டெண்டருக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ எஃப்ஐஎஸோட கன்டினியூஸான செல்லிங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அது எப்போ நிற்கிதோ அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகும். அது வரைக்கும் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்தால் தான் நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகும்னு நம்ம நினச்சிருந்தோம். பட் இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டுங்கிறது ஏமாற்றம் அளித்த ஒரு விதத்தினால வந்து கண்டினியூஸாக வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து ரேட் கட் வந்து February 1918 தான் வரும்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தனால கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி அந்த வீக்லேயே வந்து அவங்க ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலுமே இந்த ரேட் கட்டுங்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கான வரவேற்பு வந்து பெறலை. ப்ளஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சரி மற்ற இன்வெஸ்டர்ஸும் சரி ஒரு ஏமாற்றத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட்டை போட்டு அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஒரு டெட் கட் பவுன்ஸ் மாதிரி வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டவுன் ஆகிறது ப்ளஸ் வந்து அப் ஆகிறது இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தொடர்றதுக்கான வாய்ப்புங்கிறது தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.